ஹாய் ஹலோ வணக்கம். போஸ்டர் ஜே எல்வின் டைரக்ஷன்ல ரோபோ சங்கர் நடிச்சு வெளியான படம் தான் அம்பி. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அம்பி இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இது வந்து 2025 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கதைப்படி நம்ம ஹீரோவுக்கு 3 தங்கச்சிங்க, அக்கா தங்கச்சிங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் தான் எல்லாத்துக்கும் சம்பாரிச்சு கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து பையன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்து அந்த அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. வச்ச உடனே இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வயசு ஆயிடுது. இவருக்கு வந்து ஏஜ் பார் ஆயிடுது. அதனால வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கான சூழல் அதிகமாகிடுது. அதனால இப்போ என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பொண்ணு தேடுதுன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் அதை அப்படியே கட் பண்ணோம்னா, ஒரு அரசியல்வாதி வீடு. அந்த அரசியல்வாதி வீடு வந்து ஒரு ஜாதகத்தை மிகவும் பிரபலமாக நம்பக்கூடிய ஆள். இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகக்காரர் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, உனக்கு ஒரு ஆள் கிடைப்பான். அந்த ஆள் வந்து உன் பக்கத்தில் வந்த உடனே உனக்கு இருக்கிற எல்லா பிரபலமும் நீங்கி நீ வந்து ஒரு முதலமைச்சர் பிரதமராக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி கிட்ட சொல்றதுனால, இப்போ வந்து இங்க இருக்கிற நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அக்கா தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணிட்டு ஏஜ் பாரான நம்ம அம்பி வந்து இப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அரசியல்வாதி கையில சிக்கிறாரு. அரசியல்வாதி இவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அந்த அம்பி வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு கூடவே வச்சுக்கிறாரு. வச்ச உடனே அரசியல்வாதிக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வருது. அவர்கிட்ட அவங்க மேல இருந்த அந்த பொய் கேஸ் ஒண்ணுமில்லாம போகுது. அவருக்கு வந்து எம்எல்ஏ பதவியிலிருந்து அமைச்சர் பதவி கிடைக்குது. அவருக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவா நடக்கிறதுனால இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மகளை இந்த அம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அரசியல்வாதியோட பையன், அதாவது இந்த மணப்பொண்ணோட அண்ணன் இந்த கல்யாணத்தை எதுக்குறாரு. அது போக தாய்மாமா ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அம்பியோட கல்யாணத்தை நடத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த அம்பி படத்தினோட மொத்த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து ரோபோ சங்கரை பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட கதாநாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர். இந்த படத்தின் கதாநாயகனை விட கதையின் நாயகன் வந்து ரோபோ சங்கர். ரோபோ சங்கருக்கு இந்த படத்தில் டூயிட் சாங்லாம் இருக்கு. அது போல அவர் பேசுற வசனங்கள் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போய் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரொம்ப இழைச்சி அதுக்கப்புறம் ரொம்ப மெலிஞ்சு போய் இந்த படத்துல வந்து கொஞ்சம் பழைய ஆள் இல்லாம இப்போ வந்து ஒரு புது மாதிரியான ஒரு ஆளை வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவரோட நடிப்பு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா படத்துலையும் நல்லா நடிப்பார், நான் இல்லைன்னு சொல்ல. இது கொஞ்சம் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுத்தமாகவே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. உடம்பு சரியில்லாத வந்து நடிச்சதுனாலே என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஒரு 2 ஃபைட் இருக்கு. அது போல இவருக்கு வந்து வசனங்கள் நிறைய இல்லைன்னா கூட அந்த முக எக்ஸ்பிரஷன்ல வந்து படத்துல வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுத்துருக்காரு. அது போல இந்த படத்துல வர ஹீரோயினி அவங்களுக்கு அதிகமாக வேலைப்பாடு இல்லைன்னா கூட செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸில் ஒரு ½ அன் அவர் வந்து அவங்க கொடுத்த வேலையை அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நிறைவேற்றிட்டு போயிருக்காங்க. மற்றபடி அதிகமாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அது போல் இந்த படத்தில் மெயினான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் கண்ணா தான். அவர் தான் இந்த படத்தில் அரசியல்வாதியாக வருவார். அவர் வந்து தன்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கை உள்ள ஆள். அவர் என்ன சாமியாருங்க என்ன சொன்னாலும் உடனே நம்பிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி அவர். கூடவே இருக்கக்கூடிய கஞ்சா கருப்பாகட்டும், எம்மான் அண்ணாச்சி ஆகட்டும், கலகலப்பு மூட்டும் காமெடியில் சின்ன சின்னதாக கொஞ்சம் ஸ்மைல் பண்ண வச்சிருக்கிறாங்க. அது போல யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமோ நாராயணன். அவர் தான் இந்த படத்தினுடைய டர்னிங் பாயிண்ட். அவர் தான் இந்த படத்தில் ஜோசிகாரனா வந்து ரமேஷ் கண்ணாவை டர்ன் பண்ணிவிடுவார். அவர் வந்து என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு காமா ஸ்டேஜுக்கு போயிட்டு கடைசியாக தான் வருவார் அவர். அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுபோல் இந்த படத்தினோட கதை வந்து நேர்கோடை தான் போயிட்டு இருக்கு. எந்த பக்கம் வளையல நெளியில நேர ஒரே நேர்கோட்டில் கதை சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு, பார்க்கும்படியாக இருந்துச்சு. சில சீன்கள் வந்து நாடகம் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பாக்டை கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதுபோல் இந்த படத்தில் நடிச்சுக்கிற அந்த மிச்சம் சின்ன சின்ன கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அது குறிப்பாக அந்த பாம்பை தொலைச்சிட்டு அந்த வீட்டில் ஃபோனை தொலைச்சிட்டு உள்ளே வரக்கூடிய அந்த 2 கேரக்டர் நல்ல கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பொருளை தேடி உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிற சீன்லாம் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. அதுபோல் வந்து அவங்களுக்கும் நல்ல காமெடி இருக்குது. அதுபோல் இந்த படத்தில் நிறையா சீனில் வந்து டபுள் மீனிங் சீன் நிறையா இருக்குது. டபுள் மீனிங் வந்து அதிகமாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் சரக்கடிச்சிட்டு ஒரு காமெடி இருக்கும். அது கூட நல்லா தான் இருந்துச்சு. டபுள் மீனிங் இந்த படத்தில் நிறையா வசனங்கள் நிறைய இடத்துல தெளிச்சு விட்டுருக்குறாங்க. அவ்வளோதான். இந்த படத்தோட மியூசிக் தேவலாம். கொஞ்சம் திரைக்கதையில் கவனம் எடுத்து ரோபோ சங்கர் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் கொடுத்துருந்தாருன்னா உண்மையிலே இந்த படம் கொஞ்சம் நல்லா ஒரு கலகலப்பான ஒரு படமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் சும்மா ஒரு பொம்மை மாதிரியும் செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு நல்லா தேர்ந்த மாதிரியும் இருந்ததுனால
இந்த படம் வந்து ஒரு நாடகத்தன்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் குடும்பத்தோடு உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம். டபுள் மீனிங் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த படத்தில் வேறு எந்த அடல்ட் கண்டென்ட் எதுவும் கிடையாது. நல்லா இருக்குது படம். உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறீங்கன்னா பொழுது போகலன்னா அம்பி படத்தை பார்த்துட்டு போகலாம், பார்க்கலாம். அவ்வளோதான். ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், வேண்டாம்னா விட்டுடலாம். இந்த படம் வந்து நம்மள ரிவ்யூவில் இன்றைக்கி போட்டிருக்கோம். நம்மளுக்கு வந்து லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு இதெல்லாம் நிறையா வந்துடுச்சு. அதனால் நீங்கள் அதில் எதுவும் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.